நாட்டில் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரைகளில் முக்கிய பேசுபொருளான விஷயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தேர்தலில் 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள், புதுச்சேரியின் 1 தொகுதி, அருணாச்சல பிரதேசத்தின் 2 தொகுதி, அசாமின் 5 தொகுதிகள், பீகாரின் 4 தொகுதிகள், சத்தீஸ்கரின் 1 தொகுதிக்கும், மத்திய பிரதேசத்தின் 6 தொகுதிகள், மகாராஷ்டிராவின் 5 தொகுதிகளுக்கும் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதேபோல் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், மிசோரம், நாகாலாந்தின் தலா 1 தொகுதி, ராஜஸ்தானின் 12 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சிக்கிம், திரிபுராவின் தலா 1 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகள், உத்தராகண்டின் 5 தொகுதிகள், மேற்கு வங்கத்தின் 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்தது. அந்தமான், நிக்கோபர், ஜம்மு, காஷ்மீர், லட்சத்தீவுகளின் தலா 1 தொகுதிக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதேபோல் இரண்டாம் கட்டமாக வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இரண்டாம் கட்டத்தில் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகள், கர்நாடகத்தின் 14 தொகுதிகள், ராஜஸ்தானின் 13 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவின் 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தின் 7 தொகுதிகள், அசாமின் 5 தொகுதிகள், பீகாரின் 5 தொகுதிகள், சத்தீஸ்கரின் 3 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தின் 3 தொகுதிகள், மணிப்பூர், திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரின் தலா 1 தொகுதிக்கும் வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதற்கட்ட தேர்தலை பொறுத்தவரை கச்சத்தீவு பிரச்சினை தமிழக பரப்புரை களத்தில் அதிக அளவில் எதிரொலித்தது. கச்சத்தீவு பிரச்சினையை முதலில் கையில் எடுத்தது பாஜக. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகளே கச்சத்தீவை தாரை வார்த்ததாக பாஜக குற்றஞ்சாட்டியது. அதேபோல் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக தேர்தல் பத்திர திட்டத்தை பரப்புரை களத்தில் பேசியது இந்தியா கூட்டணி. தேர்தல் பத்திரம் திட்டம் மூலமாக பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பாஜக பணம் பறித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இதேபோல் காங்கிரசின் வங்கிக் கணக்கு வருமான வரித்துறையால் முடக்கப்பட்டது, கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி விசாரணை அமைப்புகளை பாஜக அரசு தவறாக வழிநடத்துவதாகவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் குற்றஞ்சாட்டினர். முதற்கட்ட பரப்புரை களம் இவ்வாறாக ஓய்ந்த நிலையில் இரண்டாம் கட்டத்தில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது மத அரசியல். ராஜஸ்தான் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் செல்வங்களை ஊடுருவல்காரர்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்து விடுவார்கள் என இஸ்லாமியர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். பிரதமரின் பேச்சு காங்கிரஸ் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காங்கிரஸ் கட்சியினர் பதிலளித்து பாஜகவை விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.